நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட் நம்ம சொன்ன ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு, டே கேண்டிலும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு, வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்கும், எதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், இப்படியே மேலே போயிடுமா இல்லை ரீடெஸ்ட் வருமா அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் இன்றைக்கி யார் மார்க்கெட் ஏறுறதுக்கு காரணமாக இருந்தால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸுக்கெலாம் யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் பாசிட்டிவில் நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. நம்ம சொன்னது பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ட்ரெண்டை ஒரு 3 டைம்ஸ் மார்க்கெட் அந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு தான் கீழே வந்துச்சு. ஆனால் இந்த டைம் மார்க்கெட் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்டை பிரேக் பண்ண மார்க்கெட் இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை இப்படி பிரேக் பண்ணியிருக்கு. எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும். நாளைக்கு வீக்லி க்ளோசிங்கு இதே போல் முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். வீக்லி க்ளோசிங் நாளைக்கு இப்படி கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகைன் மேலே போணுச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் பண்ணும் பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவலை டச் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் மேலே போகுதோ போயிட்டு இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு அகைன் இந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீக்லி க்ளோசிங்கும் ரொம்ப முக்கியம், சரிங்களா. நேற்றைய தினம் வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். வீடியோ போய் பாருங்கள். இந்த லெவல் 23,200 இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அடுத்தது மேலே வந்துச்சு அப்படின்னா 23,400 அப்படிங்கிற லெவல் இந்த ஸ்விங் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 23,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டுருக்க மார்க்கெட் இங்கே இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகணும், சரிங்களா. இந்த லெவல் இப்படி இருக்குங்களா, இப்படி போயிட்டு இந்த லெவல் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போணுச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் 200 எந்த இடத்துல வேணாலும் என்ன பண்ணலாம், மார்க்கெட் போயிட்டு திரும்பலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். போயிட்டு எந்த லெவலில் போய் திரும்புது அப்படிங்கிறத பார்க்கணும். திரும்பிட்டு இந்த லெவலை இங்கேயோ ரீடெஸ்ட் பண்ணும் இந்த ட்ரெண்ட் லைனை, அப்படி இல்லைனா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை 23,050 ரீடெஸ்ட் பண்ணோம். அந்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த ப்ரீவியஸ் லெவலை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அகைன் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அதற்கான இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,400, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,800, சரிங்களா. இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 22,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 22,670 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,375 அப்படிங்கிற இந்த லெவலும் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா. அகைன் பேங்க் நிஃப்டி இந்த ஸ்விங்கை உடச்சிட்டு 22,300க்கு கீழே வந்ததுன்னா தான், 400க்கு கீழே இந்த ரேஞ்சு 350 400க்கு கீழே வந்ததுன்னா தான் ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் வரும். அது வரைக்கும் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது டவுன் சைடுக்கு. இப்போதைக்கு அப் ட்ரெண்டு அப் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப் சைடுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இனிமேல் டவுன் சைடை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கிடையாது நம்ம. ஏன்னா இப்போதைக்கு சினாரியோ அப் சைடு இருக்குது. வீக்லி க்ளோசிங்கும் இதே போல் முடிஞ்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டவுன் சைடுக்கு இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா நல்லா புல்லிஷ்க்கு வந்த மார்க்கெட் இனிமேல் டவுன் சைடில் எந்த இடத்துல வேணாலும் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புட் சைடு கவனமாக இருக்கணும்,
சரிங்களா? அதுதான் நம்ம சொல்லிக்க வேண்டியது. தென் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் தெரியுங்களா, காலையிலேருந்து பாருங்கள் இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு. நம்ம சொன்ன அந்த 49,800 தான் மார்க்கெட் காலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி அந்த ரேஞ்சிலேயே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வச்சுட்டு ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரேஞ்சிலேயே ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆகிருக்கிறது 50,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 50,000க்கு மேலே க்ளோசன் கிராஸ் ஆகிருக்கிறது. ஆனால் க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,062. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறோம். சரிங்களா? தென் சென்செக்ஸ் வந்து நம்ம இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இன்றைக்கி முடிஞ்சிருக்க லெவல் வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்டில் வந்து நின்று இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 2 ப்ளூ கலர் லைனையும் பாருங்கள். நேற்றுக்கு நான் இதுதான் சப்போர்ட்டாக இருக்கும், இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த இடத்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 ப்ளூ கலர் லைன் நிஃப்டியில் மட்டும் அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். பாக்கி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே நமக்கு தெரியுது. இந்த இடத்துல வந்து பாருங்கள் நம்ம சொன்ன சப்போர்ட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து காலைல வந்த லோ வந்து 75,700 இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து டச் பண்ணியிருக்கா. ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சொன்ன லெவல், அந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. நம்ம சொன்னதும் அதுதான் சொல்லியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் ரேஞ்சில் மார்க்கெட் எங்கே வேணாலும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இதை கரெக்டாக எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குங்களா? இதுதான் நண்பர்களே டெக்னிக்கலுங்கிறது. டெக்னிக்கலை வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. நீங்களும் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடச்சிரும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் டெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் பார்த்ததில் நல்லாவே ரிசல்ட்டும் வந்திருக்கு. சரிங்களா? பார்த்துக்கோங்க. தென் நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர்லாம் இன்றைக்கி யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிஃப்டியில் வந்து 28 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ். சென்செக்ஸ் நிஃப்டியில் காமிக்கிறேன். நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 46 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ். வெறும் 4 செக்டார் மட்டும்தான் நெகட்டிவ். செக்டாருங்கிறது ஸ்டாக்ஸு. 46 ஸ்டாக்கு பாசிட்டிவ், 44 ஸ்டாக் வெறும் 4 ஸ்டாக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்கு நல்ல இம்பேக்ட்டு. பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸு, இன்ஃபி, டிசிஎஸ்ஸு, ஐசிஐசிஐ பேங்கு, டைட்டன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ், இண்டஸ்இண்ட் பேங்கு, ட்ரெண்டு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். பேங்க் நிஃப்டியில் எத்தனை பேர் பாசிட்டிவ்? பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ், வெறும் 2 ஸ்டாக்கு மட்டும்தான் நெகட்டிவ். சரிங்களா? இண்டஸ்இண்ட் பேங்கும் ஏயு பேங்க் மட்டும்தான் நெகட்டிவ். அதேமாரி சென்செக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் வந்து 28 ஸ்டாக்ஸு, வெறும் 2 ஸ்டாக்கு தான் வந்து நெகட்டிவ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா பாசிட்டிவ் சைனை தான் சொல்லுது. இப்போ வந்து நிஃப்டி வந்து 46 ஸ்டாக்கு பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா ஓவரால் அதிகமாக பாசிட்டிவில் இருக்கக்கூடியது ஸ்டாக்ஸு பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் சைனை வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்கை வச்சு மட்டும் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்குது, மற்ற ஸ்டாக்கு நெகட்டிவில் இருக்குன்னா அது ட்ரெண்டு வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பாசிட்டிவுக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து திரும்பி இருக்குது. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்க்கணும். வெள்ளிக்கிழமை பொதுவாக வந்து மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆகும் எப்போதுமே. ஏன்னா வெள்ளிக்கிழமை பொசிஷன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து கேரி பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருதா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துலையே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி புல்லிஷில் இருக்குங்களே, நாளைக்கு அப்படியே இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நமக்கு இன்டிசிஷனாக மாறிடும். இன்டிசிஷன்னா பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன்லேயே க்ளோஸ் வைக்கும்போது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கா இல்லை பிரேக் அவுட் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டவுட்லேயே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி க்ளோஸ் ஆகாமல் முக்கியமாக இருக்கணும். சரிங்களா? நாளைக்கு அதான் நம்ம வந்து புல்லிஷில் தான் இருக்குது அப்படிங்கிற மீன் ஃபுல்லாகவே வந்து அப்சைடே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் ரீட்ரெஸ்ட்டுங்கிறது இன்னொரு டைம் வர வேண்டிய பாக்கி இருக்குது. அந்த ரீட்ரெஸ்ட் வந்துட்டு அகைன் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணால் தான்
முழுவதும் புல்லிஷ்காக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ரீடெஸ்ட்டுக்காக எப்போ வேணாலும் வரலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு டைமை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து சென்ட் பண்ணிங்கன்னா இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? மறக்காமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கிளைண்ட் ஐடி வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.